உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அழுத்தத்தின் பேரில் சத்தமில்லாமல் இருந்தார். தலைவர் விஜய்க்கும் தாவேகா ஆட்சிக்கும் எதிராகத்தான் அவர் இயங்கப் போகிறார். உதயநிதியெல்லாம் காணாமல் போயிடுவார். அடுத்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கெல்லாம் தேர்தலில் இடம் இல்லை, வேலை இல்லை. தமிழ்நாடு பாஜக தரைமட்டமாகிவிடும். அந்த கட்சியை எடுத்து சொல்லுவதற்கு அண்ணாமலை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பிஜேபி கட்சியில் இல்லை. அறம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தாவேகாவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகி அந்த ராஜினாமா ஏற்பு பாஜக தலைமையிலேருந்து ஒரு புது கட்சியினுடைய விஷயத்தை சொல்லியிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறாரு. அதிரடிக்கு பேர் போன அரசியல்வாதி நண்பர் அண்ணாமலை. ஆற்றலின் ஊற்றவர். எதையும் திறம்பட செய்கின்ற வல்லமை உள்ளவர். 3% கீழே குன்றி மெலிந்து கிடந்த பிஜேபி கட்சிக்கு உயிர் தந்தவர் அவர். 11% அந்த கட்சியை கொண்டு வந்தவர். இன்றைக்கு அந்த கட்சி 3% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏ ஊட்டியில் போஜராஜன் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு கவலையும் மனக்குறையும் இருந்தது. அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொள்ள அவர் உடன்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்துக் கொள்வது அவருக்கு உடன்பாடே கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அழுத்தத்தின் பேரில் சத்தமில்லாமல் இருந்தார். இன்றைக்கு வெடித்து விட்டார். கட்சி தொடங்கப் போகிறார். அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். தலைவர் விஜய்க்கும் தாவேகா ஆட்சிக்கும் எதிராகத்தான் அவர் இயங்கப் போகிறார். அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்களே சொல்லி. ஆமாம், எதிராகத்தான் இயங்கப் போகிறார். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, திமுக அதிகாரத்தில் இருந்தபொழுது பலவீனமாக இருந்தது. திருவாரூரில் கலைஞர் உலவிய தெற்கு வீதியில் திருவாரூர் நகர்மன்றம் கலைஞர் பெயர் சூட்ட வேண்டும் என்று நகர்மன்றம் முடிவெடுத்தது. அவர்கள் பெயர் சூட்டலை. முடிவெடுத்த உடனே திருவாரூருக்கு சென்று ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி காலம் சென்ற கலைஞரை நாலாந்திர பேச்சாளர்கள் வைத்து இழித்தும் பழித்தும் பேசும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் இந்த அண்ணாமலை. தருமபுர ஆதீனத்தில் பல்லக்கில் வச்சு ஆதீனத்தை கொண்டு வருவார்கள். மனிதனை மனிதன் இழுக்கிற கொடுமையை அகற்ற வேண்டும் என்று திமுக அரசு கருதியது. என்னை போல முற்போக்கு சிந்தனையாளர்களும் அதைத்தான் விரும்பினோம். பல்லக்கில் எல்லாம் அப்படி வரக்கூடாதுன்னு திமுக அரசு சொன்ன பொழுது, பல்லக்கு கொண்டு வருவோம், ஆதீனத்தை சுமந்து வருவோம்னு சொல்லி தருமபுர ஆதீனத்திற்கு நேரே சென்று அவரை பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய முயற்சிக்கு முகம் தந்ததும் இந்த அண்ணாமலை தான். ஆனால் எதை செய்தாலும் அதிரடியாக செய்வார், திறம்பட செய்வார். எங்கள் அரசை எதிர்த்து கேள்வி கேட்பார், போராட்டம் நடத்துவார், எல்லாம் செய்வார். இந்த சவால் உதயநிதிக்கு சவாலா திரு விஜய் அவர்களுக்கு சவாலா? உதயநிதியெல்லாம் அரசியலே இருக்க முடியாது. உதயநிதியெல்லாம் காணாமல் போயிடுவார். அடுத்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கெல்லாம் தேர்தலில் இடம் இல்லை, வேலை இல்லை. தலைவர் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. இனி அரசியல் இவங்க 2 பேர் கையில் தான். அது திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டு அதில் வெற்றி பெற்றது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொண்ட அண்ணாமலைக்கு நாஞ்சில் சம்பத் அடக்கத்தோடு சொல்லிக் கொடுக்கிறேன், விஜய் அவர்களை அதுபோல நீங்கள் எண்ணி விடாதீர்கள். விஜய்க்கு ஒரு அமீர்கானை விட அதிக ஆதரவுள்ள ஒரு தலைவராக சினிமா செல்வாக்கும் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற ஜென்சி தலைமுறை அவரை ஒற்றை காலில் ஆதரிக்கிறார். இதுதான் இப்போது திமுகவிலிருந்து சில அறிவார்ந்த தளத்தில் கேட்குறது. இந்த கவர்ச்சி உங்களுக்கு கூடுதலான ஒரு பலத்தை அரசியலுக்கு கொடுத்திருந்தாலும் இதை நீடித்து அரசியல் செய்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு நீடிக்கும். என்னுடைய 11 வயது பேரன் என்னைக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறான். என்கிட்ட அடுத்தடுத்த தலைமுறையும் உங்களுக்கு 6 வயது சிறுவன் கேட்குறான். 6 வயது சிறுமி கேட்குறா, மாமா விஜய்க்கு நாங்கள் இப்போ ஓட்டு போடுவேன்னு கேட்குறா. 3வது தலைமுறையை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டாரு. அதனால் இதை
மோதி பார்க்கலான்னு நினைச்சாருன்னா அண்ணாமலைக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. இல்லை, இதற்கு முன்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தேசிய கட்சி, அதாவது பாஜகவினுடைய பல்வேறு விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பொருந்தலை, அப்படி இருக்கிற பொழுது அந்த சில செய்த விஷயங்கள் அவருக்கு நமக்கு ஒரு அதாவது சூட்டபிளாக இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய ஒரு மாநில அரசியல், மண்ணின் அரசியலை பேசும்போது, அது மொழி சம்மந்தமாலாம் பேசும்போது ஒரு ஸ்டாண்ட், நல்ல ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட ஒரு இந்த மொழிக் கொள்கையை எதிர்த்து அறிக்கை விட்டுருந்தார். அப்போவே எல்லாரும் அப்பவுமே மத்திய அரசாங்கத்தினுடைய எடுத்தாரு. அப்போ அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாருங்கிறது இது அடையாளம். இன்னைக்கு 6000 கோடி ரூபாய் அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்தது இன்னைக்கு 2000 கோடியாக குறைத்திருக்கிறார்கள். இதில் அவர் எதிரொலிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அண்ணாமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய நெடிய அரசியலாளராக நீங்கள் வந்து எல்லாத்தையும் முன்கணிச்சிருக்கீங்க. நான் நிறைய நேர்காணல்களே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு அண்ணாமலைக்கான ஒரு வாய்ப்பை சொல்கிறீங்க. அந்த தமிழ்நாடு பாஜக கட்சியினுடைய நிலை என்னவா ஆகும்? தமிழ்நாடு பாஜக தரைமட்டமாகிவிடும். அந்த கட்சியை எடுத்து சொல்லுவதற்கு அண்ணாமலை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பிஜேபி கட்சியில் இல்லை. ஓரளவுக்கு அறிமுகமான தேசிய செயலாளர், தேசிய மகளிர் செயலாளர், அணி செயலாளர் சகோதரி வானதி சீனிவாசன் கூட வடக்கில் தோற்றார். அந்த கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட உறுப்பினர் காந்தி நாகர்கோவிலில் தோற்றார். இவர்கள் தன்னுடைய கணக்கை அக்கௌண்ட அந்த கட்சி செல்வாக்கு பெற்ற குமரி மாவட்டத்தில் கூட தொடங்க முடியலை. இப்போ இப்படி ஒரு கணக்கு இருக்குமா? அதாவது நம்மளால் இந்த தமிழ் மண்ணுக்கு நம்மளால் பிஜேபி அதாவது இங்கே வெற்றி பெற முடியல, அதனால் இவர்களே ஆர்எஸ்எஸ் அமைப்பை பின்னால் இருந்து அண்ணாமலை மூலமாக வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான் நீங்கள் நினைக்கிறீங்க? அது வாய்ப்பு இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அண்ணாமலைக்கு பேக் போனால் இன்றைக்கும் பிஜேபி கட்சி தான் இருக்குது. நாளைக்கு ஒரு வெற்றியே பெற்றாலும் அங்கே தான் போய் அவர் நிற்க முடியும். வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு பின்னால் பிஜேபி கட்சி இருக்கும். ஆனால் அந்த பிஜேபி கட்சி அப்பொழுது அண்ணாமலை விழுங்கலாமான்னு நினைச்சா அது நடக்காது. அண்ணாமலை தப்பிச்சுக்கிடுவார். நிச்சயமாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்லது சந்தர்ப்பத்தில் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.